உங்களை நான் அறிமுகப்படுத்துகிறேன். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள். பிரைஸலா எப்படி இருக்கிறீங்க? கர்த்தர் கிருபையினால நாங்கள் நல்லா இருப்போம், நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு விசுவசிக்கிறேன். அருமையான அண்ணா வந்து பாஸ்டர் ஏஎஸ் யோகான்னு சொல்லிட்டு அக்னி மலை ஆலயம்னு சொல்லிட்டு இருகூர் ரோடு இல்லைங்களானே அங்கே வச்சுருக்காரு. அவருடைய இன்டர்வியூ தான் இன்னைக்கு எடுக்க போகிறோம். என் வாழ்க்கையில் என் மனைவி எனக்கும் அவங்க ஒரு எப்படி சொல்றதுன்னா எங்கள் வாழ்க்கையில் நிறைய சம்பவங்கள் மத்தியில் அண்ணன் தான் என்னை நிறைய கைட் பண்ணியிருக்காரு. அண்ணன் நிறைய விஷயங்கள் கற்றுருக்கிறேன். அவருடைய அண்ணனுடைய அனுபவங்களும் இது பார்க்குறவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குங்க. அப்புறம் இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். அண்ணன் வந்து எனக்கு தெரிஞ்சு எனி டைம் வந்து என்ன கேள்வி கேட்டீங்கன்னாலும் சளைக்காம பதில் சொல்லுவார், வேதத்திலிருந்து சொல்லுவார். அந்த ஆலோசனைகள் என் வாழ்க்கையில் நிறைய பிரயோஜனமாக இருந்திருக்குதுங்க. அதை வந்து இன்னைக்கு அந்த கேட்குற கேள்விக்கும் பதில் சொல்லுவேன். ஆனால் இப்போ முதல்ல உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஜனங்களுக்கு எனக்கே இன்னைக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும் அண்ணனை பற்றி. அண்ணா சொந்த ஊரில் அண்ணன் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். என்னுடைய சொந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம். அதான் சொந்த ஊர்னு சொல்றதை விட என்னுடைய பூர்வீகம் தூத்துக்குடி மாவட்டம். நான் குழந்தையா இருக்கும் பொழுது சரியா சொல்லணும்னா நான் பிறக்கிற நேரத்துல எங்க அப்பா அம்மா எல்லாருமே எங்க கோயம்புத்தூர் வந்து செட்டில். ஸோ நான் வளர்ந்தது, ஆளானது, படிச்சது, ஊழியத்துக்கு வந்தது, ஊழியம் செய்கிறது எல்லாமே கோயம்புத்தூர். பட் என்னுடைய பூர்வீகம் அப்படின்னு சொன்னா அது தூத்துக்குடி மாவட்டத்தை தான் சொல்லணும். ஆனால் தூத்துக்குடியிலிருந்து டைரக்டா வந்தோம்னா எஸ்எஸ் காலனி தானே? இல்லை, இந்த கோயம்புத்தூர்ல இந்த சிங்காநல்லூர் வட்டாரத்துல பல இடங்களை மாறி மாறி குடியிருந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 15க்கும் மேற்பட்ட வீடுகளில் பல இடங்களில் குடியிருந்திருக்கிறோம். அப்பா வந்து ஒரு சைக்கிள் மெக்கானிக். அன்னைக்கு 1980 வருஷம் இங்கே வரும்பொழுதே அவங்க வந்து ஒரு சைக்கிள் கடை நடத்தக்கூடிய ஒரு சைக்கிள் மெக்கானிக்காக தான் இருந்தாங்க. இன்றைக்கு கிட்டத்தட்ட 40 வருடத்தை கடந்து வருகிறோம். இன்னைக்கும் அப்பா ஒரு சைக்கிள் மெக்கானிக்காக தான் இருக்கிறாங்க. அதுதான் ஆண்டவருடைய ஊழியம். ஏன்னா நீங்கள் கோயம்புத்தூர் வந்துட்டீங்க அப்படிங்கிறதுனால உங்களுடைய இளமை காலம், அந்த எல்கேஜி யூகேஜி வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு, அப்புறம் ஹைஸ்கூலு, காலேஜ், இந்த மாதிரி அனுபவங்களெல்லாம் உங்ககிட்ட. ஏன்னா நான் படிச்சது நான் உங்ககிட்ட ரொம்ப படிச்சிருப்பீங்கன்னு உண்மையாலுமே மனசுக்குள்ள நினச்சிட்டே இருப்பேன். உங்களுடைய படிப்பு முதல்ல உங்களோட பிறந்தவங்க சொல்லுங்க. ஓகே, என் கூட பிறந்தது எனக்கு 2 அண்ணன், ஒரு அக்கா. நான் தான் எங்கள் வீட்டில் கடைசி பையன். செல்லம். ரொம்ப செல்ல பையன், கடைக்குட்டின்னு சொல்லுவாங்க என்னைய. வீட்டில் அப்பா அம்மா என் அண்ணன்மார்கள், என் அக்காவுக்கு கூட நான் ரொம்ப செல்ல பையனாக தான் இருந்துகிட்டு இருந்தேன். வீட்டில் நான் தான் கடைசி பையன். அண்ணனுடைய ஸ்டடீஸ் என்னென்ன படிச்சிருக்கிறீங்க உண்மையாக சொல்லுங்க. இந்த கிடைக்கல படிப்புன்னு சொல்ல போனால் உண்மையிலேயே ரொம்ப படிக்கலை. நான் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் தான் முடிச்சிருக்கேன். என்கிட்ட பேசுகிற எனக்கு இதில் நம்பிக்கை இல்லை. ஆனாலும் அவர் பொய் சொல்ல மாட்டார். ஓகே, என்கிட்ட பேசுகிற நிறைய பேர் சொல்லுவாங்க, கண்டிப்பாக நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க, ஏதோ ஒரு செக்குலராக மாஸ்டர் டிகிரி ஏதாவது பண்ணியிருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி பல பேர் என்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணி கேட்டது உண்டு. ஆனால் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா நான் வந்து +1 +2 கூட போகலை. நான் 10th முடித்தேன். 10th முடித்த உடனேயே எங்கள் அப்பா என்னை ஒரு ஐடிஐயில் ஜாயின் பண்ணி விட்டாங்க. உடனே வேலை சார்ந்த காரியங்களுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி துடிலூரில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஐடிஐயில் 2 வருஷம் முடித்தேன். அதை முடித்த உடனேயே நான் ரட்சிக்கப்பட்ட அடுத்த கொஞ்ச நாட்களே ஊழியத்துக்கு வந்துட்டேன். ஸோ அதனால் எனக்கு காலேஜ் படிக்கக்கூடிய சூழ்நிலைகள் எனக்கு அமையலை. அதற்கான விருப்பமும் அந்த நாட்கள் எனக்கு இருந்தது. ஆனால் உலக பிரகாரமான காலேஜ் படிக்கல. இன்னைக்கு நீங்கள் ஒரு காலேஜை உருவாக்கிட்டீங்க. ஆமேன்னு சொல்லி பார்க்கலாம். ஆனால் பைபிள் காலேஜ் நீங்கள் படிச்சிருக்கீங்களா? இல்லை, பைபிள் காலேஜுமே நான் போகலை. நான் சொன்னேன், நான் ரட்சிக்கப்பட்ட கொஞ்ச நேரத்திலேயே நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன். ஆனால் பைபிள் காலேஜ் போகணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டேன். ரொம்ப அதிகமாகவே ஆசைப்பட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 பைபிள் காலேஜில் அப்ளிகேஷன் கூட போட்டேன். அதற்கான எல்லா முயற்சிகளும் எடுத்தேன். ஆனால் அது ஆண்டவருடைய சித்தமா இல்லை எனக்கு அது சூழ்நிலைகள் அமையலையான்னு தெரியலை. ஆனால் எந்த பைபிள் காலேஜுக்குமே நான் போக முடியலை. ஊழியத்துக்கு வந்ததற்கு பிறகு அரசாங்க ரீதியாக நம்ம ஒரு முறையான கிரமமான
சான்றிதழோடு கூட ஊழியம் செய்யணும் அப்படிங்கறதுக்காக அப்போலோஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு பைபிள் யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ணி ஒரு பார்ட் டைமா அதுல நான் இந்த கோர்ஸ் முடிச்சு அதோட சர்டிபிகேட்ஸை வாங்கி வச்சிருக்கேன். மற்றபடி பைபிள் காலேஜ் எங்கேயுமே நான் போகல. பிரியமானவர்களே, உங்களிடத்த நான் சொல்ல விரும்புகிறேன், இது வீடியோ எடுத்துட்டு இருக்கிற எடிட் பண்ணுற அருமையான தம்பி டேனிக்கு தெரியும். ஆனால் உங்களுக்கும் தெரியாத ஒரு விஷயத்தை எனக்கு உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். என்னன்னா, முதல் உங்களை நான் பார்த்தது வந்து ஜெயராஜ் அண்ணன் வீட்டில், அவங்க பையனுடைய பர்த்டே ஃபங்க்ஷன் தான் உங்களை பார்க்குறேன். அப்போ செய்தி கொடுக்குறீங்க. உண்மையாலுமே நான் தம்பிகிட்டையும் கூட சொல்லிட்டு இருந்தேன், இது நான் எப்பயுமே தேவ சமூகத்தில் இல்லை, எப்போ நான் ஆண்டவத்தை அர்ப்பணிச்சனோ அப்போ எல்லாம் அன்னையிலேருந்து நான் பொய் மட்டும் பேசக்கூடாதுங்கிறதுல கொஞ்சம் தெளிவாகவே இருக்கேன். ஏன்னா சின்ன உங்களை பார்த்த அன்னைக்கு உண்மையாலுமே அழகா இருக்கீங்க. இன்னைக்கு நீங்க அன்னைக்கு என்ன நினைச்சீங்க அப்படியே சொல்லலாம். ஆமா, என்னன்னா என்னடா இவரு கண்ணாடி போட்டு சோடா ஊட்டி போட்டு இவர் செய்தின்னு இந்த ஜெயராஜன் எனக்கு நல்லா தெரியும். அவர் கூப்பிட்டு இருந்தாரு, தம்பி யோவானன் வராது, வா உனக்கும் பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அந்த பர்த்டே ஃபங்க்ஷன்ல ஆக்சுவலா என் பிரச்சனையை சொல்றதுக்கு உங்ககிட்ட வந்திருந்தேன். முதல்ல என் பிரச்சனையை உங்ககிட்ட சொல்ல வர்றதுக்கு முன்னாடி என் மனசுக்குள்ள உங்களை பார்த்து வெளி மனுஷனை பார்த்து ஒரு அடையாளம் நம்ம போடுவோம் இல்லைங்களா? இப்ப எனக்கு உண்மையா அழுகாச்சுறது சாரி, உண்மையா நான் அப்படி நினைக்கல. ஆமா, அன்னைக்கு வந்து நான் உண்மையாக நினைச்சேன், எனக்கு பிரியமானவர்களை தயவு செய்து ஒரு மனுஷனை வெளியில பார்த்து இடம் போட்டுறாதுங்க. நான் அது ஏமாந்துருக்கிறேன், நான் திருப்பி மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அன்னைக்கு அண்ணனை பத்தி நான் என்ன நினைச்சேன்னா, என்னடா ஆளு தட்டவரங்காம இருக்கிறாரு, நான் கொஞ்சம் பல்கா இருக்கிறேன், சொட்ட மண்டியா இருக்கிறாரு, இவர் என்னத்தை பேசுவாரு, இவர் கூப்பிட்டு வந்திருக்காருன்னு நினைச்சேன். நான் நிறைய பாஸ்டர்களுக்கு வந்து பேர் வைப்பேன். பேர்னா ஒரு சில அக்னி அபிஷேக ஊழியர் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்குன்னு நாங்கள் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் ஸ்டீவன் எல்லாம் தெரியும், 4 வார்த்தை நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்குற செய்தி அப்படின்னு சொல்லி வருந்தேன். உண்மையால உங்க வார்த்தைகள் உங்களை கொண்டு ஆண்டவர் சிம்சோனை பத்தி பேசுறப்பே ஆகட்டும், ஒவ்வொரு காரியங்களும் அது கேட்குறப்ப நான் நிறைய ஒட்டஞ்சு அழுதுருக்கேன். ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்லணும்னா ராஜினி ஆசாரிய கூடத்துக்கு நான் வந்து உங்ககிட்ட கற்றுக்கிட்டது தான் இன்னைக்கு நான் இங்கே வந்து நிற்கிறேன். அதனால அன்னைக்கு நான் மனசுல நினைச்சதே இப்போ உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சார், எதுக்கு நீ சொல்ற அப்படின்னு சொன்னா, இவர் படிக்கல, கண்டினியூவா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க, இது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். எந்த டிகிரி வாங்கல, இன்னைக்கு அநேகருக்கு டிகிரி கொடுக்குற அளவுக்கு கத்த வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இவர் காலேஜுக்கு போகல, இவர் இன்னைக்கு ஒரு காலேஜ் பயிற்சி பட்டறையை உருவாக்கி இருக்கார். அதை தொடர்ந்து பேச போறோம். அந்த அளவுக்கு நான் அண்ணனோட வசனத்தை நான் அப்படியே யோசிக்கிறப்ப, சிறியவனை புழுதியிலிருந்து ராஜாக்களோட சூப்பரான உதாரணங்க. கர்த்தரை தொடர்ந்து பேசுவோம். சூப்பருங்க. சொல்லுங்க, முதல்ல எப்படி எங்க சர்ச்சை ஆரம்பிச்சீங்க? ஊழியம் எடுத்தோன்னு ஊழியத்துக்கு வந்துட்டீங்களா, இல்லாட்டி யாராச்சும் அசிஸ்டண்டா இருந்தீங்களா? ஓகே, நான் யாருக்கிட்டையும் அசிஸ்டன்ட் ஆகலாம் இல்லை. நாங்கள் சிஎஸ்ஐ பேக்ரவுண்ட், எங்கள் அப்பா அம்மா எல்லாருமே சிஎஸ்ஐ கிறிஸ்தவர்கள், பாரம்பரியமான பக்தி நிறைந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க. நான் ஐடிஐ படிச்சுக்கிட்டு இருந்த காலத்தில் சர்ச்சுக்கு போகும் பொழுது நான் அந்த சர்ச்சில் ஒரு வாலிபனாக கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிறத பார்த்து என்னை சண்டே கிளாஸில் டீச்சராக இருக்கும்படிக்கு எனக்கு சொன்னாங்க. நான் இப்போ சண்டே கிளாஸில் டீச்சராக இருந்து அந்த சண்டே கிளாஸ்லேயும் டைரக்டராக மாறினேன். ஐடிஐயில் பசங்க கூட சேர்ந்து டிவி பார்ப்பேன், சினிமா பார்ப்பேன், கிளாஸ் கட் அடிப்போம், பசங்க கூட சேர்ந்து எல்லா விதமான கெட்ட பழக்கங்களும் செய்வோம். இங்கே வந்து பிள்ளைகளுக்கு நல்லமானதை நன்மையான காரியங்களை கீழ்ப்படியணுங்கிறத சொல்லிக் கொடுப்போம். பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிக் கொடுப்போம், அங்கே போய் ஐடிஐயில் பொய் சொல்லுவோம். திருட்டுத்தனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம், அங்கே கிளாஸ் கட் அடிச்சு திருட்டுத்தனம் பண்ணுவோம். இப்படியே காரியங்கள் ஓடிட்டு இருக்கும்போது அங்கே நாங்கள் தவறுகளெல்லாம் செய்துட்டு வந்து இங்கே இந்த பிள்ளைகளுக்கு சொல்லும் பொழுது, நான் சொல்லுகிற வார்த்தைகள், நான் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிற கதை, நான் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிற வசனமே எனக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிச்சுன்னா நான் உண்மையா ரட்சிக்கப்பட்டு இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். எந்த மீட்டிங்ல போய் யாரோ ஒரு ஊழியக்காரருடைய சுவிசேஷத்தை கேட்டோ பிரசங்கத்தை கேட்டோ நான் ரட்சிக்கப்பட்டவன் இல்லை. என் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளை என்ன ரட்சிப்புக்குள்ள நடத்துச்சு அப்படிங்கிறது தான் உண்மையான வார்த்தை. அந்த நாட்கள்ல ஒரு இண்டிபெண்டன்ட் சர்ச் நடத்துகிற ஒரு தேவனுடைய மனுஷன், பாஸ்டர் விஜயன் பிலிப் என்று சொல்லப்படுகிற கர்த்தருடைய ஊழியக்காரர், அவருடைய திருச்சபைக்கு நான் எங்க சிஎஸ்சி சர்ச்சில் சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரியை முடிச்சுட்டு அவருடைய சர்ச் சர்வீஸ் வந்து அட்டெண்ட் பண்ணுவேன். அவர் கூட 1.5 ஆண்டு காலங்கள் இருந்தேன். அந்த 1.5 ஆண்டு காலங்களில் ஒரு வருஷம் நான் விசுவாசியாக வேலைக்கு போயிட்டு
அப்படியே அவர் கூட வந்து அவர் கூட பல இடங்களுக்கு போறது வர்றது இருக்கிறது அப்படி இருங்க. 6 மாத காலம் முழு நேர ஊழியக்காரனாக இருங்க. அவர்கிட்ட அசிஸ்டண்டா இருந்தெல்லாம் சொல்ல முடியாது. அந்த 6 மாத காலம் அடங்கி இருந்து அவர் எங்க கூட்டிட்டு போனாலும் போவோம், என்ன செய்ய சொன்னாலும் செய்வோம். அவர் ஈவி கட்ட போவார், அவர் வீட்டுக்கு என்னை கூட கூட்டிட்டு போவார். அவர் ஊருக்கு போவார் ட்ரிவாண்ட்ரத்துக்கு, என்ன அப்ப கூட கூட்டிட்டு போவார். அவர்கிட்ட இருந்த நாட்களில் ஒரு சுவிசேஷ வைராகியம் நிறைஞ்ச ஒரு மனுஷன். யாரை பார்த்தாலும் சுவிசேஷம் சொல்லிடணும். ரோட்ல யாராவது ஒருத்தர் லிஃப்ட் கேட்டாங்கன்னா அவனுக்கு இயேசுவை பத்தி சொல்லாம எனக்கு தெரிஞ்சு அந்த 1.5 ஆண்டு காலங்கள்ல ஒருத்தரையுமே அவர் மிஸ் பண்ணது கிடையாது. அவ்வளவு சுவிசேஷ தீ எறிகிற ஒரு மனுஷன். அவர் கூட இருந்த நாட்கள்ல எங்களுக்கு ஊழியத்தை அதிகமா கற்றுக்கொள்ள முடிஞ்சதோ இல்லையோ, ஆனா அந்த வைராகியத்துல வளர ஆரம்பிச்சோம். அவர் சொல்லி கொடுக்கல, அவர் பார்த்தாங்க. ஏன்னா என்னைய 2 வீலர்ல கூட்டிட்டு போவாரு. பார்த்து போய் ஒரு சின்ன வேலை இருக்கு அங்க போயிட்டு வரலான்னு போவார். போற வழியில அவரா ஒருத்தருக்கு பேச்சு கொடுப்பாரு. பேச்சு கொடுத்து சுவிசேஷம் சொல்லுவார். ஒரு ஹோட்டல்ல போய் உட்கார்ந்தா ஹோட்டல்ல அந்த பேரர் வந்து நிப்பாங்க போறேன். அவன் என்ன வேணும்னு கேட்பான். இவரு உனக்கு என்ன வேணும், ஆண்டவர் எதுவுமே உனக்கு தருவார் அப்படின்னு சுவிசேஷம். அப்படி ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கிற மனுஷன். அவரோடு கூட இருந்த நாட்கள்ல நிறைய சுவிசேஷ வைராக்கியம், ஊழிய வைராக்கியம், ஆண்டவருக்காக நிற்கணும் அப்படிங்கிற மாதிரியான காரியங்கள் நிறைய அவரை பார்த்து போதிக்கப்பட்டோம். அதற்கு பிறகு அவரோடு கூட 1.5 ஆண்டு காலங்கள் இருந்த பிறகு அதுக்கு பிறகு அவருடைய நடத்துதல் படி, அவருடைய அனுமதியின்படி தான் நான் என்னுடைய சொந்த ஊழியத்தை ஆரம்பிக்க ஆரம்பிச்சேன். 2002வது வருஷம் நான் ரட்சிக்கப்பட்டேன். 2003வது வருஷம் ஜூன் மாசம் முழு நேர ஊழியத்துக்கு நான் அர்ப்பணிச்சேன். என்னை யாரும் தலைமையில கை வச்சு இந்த நாள் முதல் உன்னை முழு நேர ஊழியத்திற்கு நான் பிரதிஷ்டை செய்கிறேன் அப்படின்னு யாருமே பிரதிஷ்டை பண்ணல. எனக்கு யாருமே ஆண்டவரே என்னை பிரதிஷ்டை செய்தார் தான் சொல்ல முடியும். நான் என்னை அர்ப்பணிச்சேன், அப்படியே ஊழிய களத்துக்குள்ள வந்துட்டேன். 2003 ஜூன் மாதம் என்னை ஊழிய களத்துக்கு நான் ஒப்பு கொடுத்தேன். 2004வது வருஷம் ஜனவரி மாதம் சபை ஊழியத்தை ஆரம்பிச்சோம். அது சபை ஊழியமாக ஆரம்பிக்காம ஒரு ஸ்தாபனமாக, ஒரு இண்டிபெண்டன்ட் மினிஸ்ட்ரியாகவே ஆரம்பிக்க ஆண்டவர் உதவி செய்தார். ஆண்டவருடைய கிருபையினால இப்ப 19-20 ஆண்டுகளை கடந்து போக கர்த்தர் உதவி செய்தார். சூப்பர் கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. ஆனா ஒவ்வொரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையும் ஆண்டவருக்குன்னு நான் சாதிக்கணும், ஆண்டவரோட நான் சாதிக்கணுங்கிறது வேற, ஆண்டவரோட இருக்கணுங்கிறது வேற. ரெண்டுமே வேற கேட்டீங்க. ஒரு ஏதாவது ஒரு சின்ன சாட்சி இருக்கும். ஒன்று வியாதி இருந்து குணப்படுத்திருக்கலாம், கடன் தொல்லை மாதிரி இருக்கலாம், ஏதாவது ஒரு அற்புதம் இருக்கலாம். மேபி உடல் ரீதியா மன ரீதியா ஏதாவது ஒன்று இருந்துதான் அதில் கெட்டியா பிடிச்சிருப்பாங்க. அப்படி உங்க வாழ்க்கையில நடந்த ஏதாவது ஒரு ஆண்டவர் பால் அது இன்னும் வெறித்தனம். எல்லாரும் நேசிக்கிறாங்க, அது வேற. நான் அந்த வெறி பக்திங்கிறது வேற, பக்தி வைராக்கியங்கிறது வேற. அந்த வைராக்கியம் வர்றதுக்கு ஏதோ ஒரு காரணமா அது இருக்குல்ல. அப்படி சொல்லணும் அப்படின்னா நிறைய காரியங்களை சொல்ல முடியும். தேவன் என்னை நடத்தி கொண்டு வந்த பாதை தான் எனக்கு ஆண்டவர் மேல வைராக்கியமும் அன்பும் நேசமும் வருவதற்கு காரணம். ஏன்னா நான் ஊழியத்துக்கு வரும் பொழுது எனக்கு வயது 19. சபைக்கு நான் போதகராக ஏற்படுத்தப்படும் பொழுது எனக்கு வயது 20. ஸோ 20 வயதுல ஒரு சர்ச்சுக்கு பாஸ்டராக நான் ஏற்படுத்தப்படுகிறேன். அதை நான் விரும்பி நான் எடுக்கல. அந்த ஊழியம் என்னை அறியாமலேயே என்னுடைய தலையின் மேல் வைக்கப்பட்டது. நான் அந்த ஊழியத்துல அந்த பாரம் என் மேல வைக்கப்பட்டது. அந்த ஊழியத்தை நான் செஞ்சாகணுங்கிற ஒரு நிர்பந்தம் எனக்கு ஏற்பட்டுச்சு. அந்த நாட்கள்ல ஒரு சகோதரி, அவங்க பார்த்தா ஒரு 6 மாதம் 7 மாதம் கர்ப்பிணி மாதிரி இருப்பாங்க. ஆனா என்ன பிரச்சனைனா அவங்க கர்ப்பிணி கிடையாது, அவங்க வயிற்றுல நீர் கோர்த்து. வயிற்றுல நீர் கோர்த்து இருக்கிறதே அவங்களுக்கு அப்படி போற இடத்துல எல்லாம் எத்தனை மாசம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவாங்க. அப்போ அவங்க என்ன எண்ணத்துல அவங்களும் அவங்களோட கூட சொந்தக்காரங்க சின்ன பையன் சர்ச் நடத்துறாங்க, ஒரு சின்ன பையன் சர்ச் நடத்துறான் அப்படி சொல்லிதான் அவங்க வந்தாங்க. அப்போ நான் பிரசங்கம் பண்றது பாடுறது எல்லாம் கேட்டுட்டு சரி இந்த மாதிரி நிலைமை இருக்கான்னு சொல்லி அவங்க இந்த ஜெபிக்க வந்தாங்க. இதுக்கு முன்னாடி வியாதியஸ்தர்களுக்காக ரொம்ப பெருசா ஜெபிச்ச அனுபவம் எனக்கு கிடையாது. இப்பதான் சர்ச் மினிஸ்ட்ரி ஆரம்பிச்சிருக்கிறோம். அப்போ நான் என் சபைக்கு வந்திருக்கிற ஒரு 20 பேர் 15-20 பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாம் ஒன்னா எல்லாத்தையும் சுத்தி நிக்க வச்சு இந்த சிஸ்டருக்காக எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஜெபம் பண்றேன். ஆண்டவருடைய பெரிய கிருபை 2 வாரத்திலேயே அவங்களுடைய வயிறு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அமர்ந்து ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். சூப்பர். அந்த சூழ்நிலை எப்படி ஆச்சு அப்படின்னா, ஒரு சின்ன பையன் ஜெபம் பண்ணி அற்புதம் நடந்துச்சு. ஒரு சின்ன பையன் ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பட்டுச்சு. இவ்வளவு வருஷமா அவங்களுக்கு உடம்புல வியாதி இருந்துச்சு. அந்த சின்ன பையன் நடந்துச்சு. என் பேர் யாருக்கு தெரியாது, சின்ன பையன் சொல்லியே அப்படி ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை ஏற்படுத்தினார். ஸோ எனக்கு இந்த சம்பவம் ஒரு பெரிய எனக்கு மைல்கல்லா இருந்துச்சு.
ஏன்னா ஆண்டவர் நம்மளையும் நம்பி இந்த சின்ன வயசுல ஊழியத்துல ஏற்படுத்தி ஆண்டவர் நம்ம மூலமாகவும் கிரியைகள் நடப்பிக்கிறார் அப்படின்னா அவர் எவ்வளவு பெரிய ஆண்டவர். இதே மாதிரி பல பேருக்கு சுகமும் விடுதலையும் ஆசீர்வாதமும் போய் சேரணும் அப்படிங்கிற அந்த எண்ணமும் எதிர்பார்ப்பும் என் ஆண்டவர் இன்னும் அதிகமா அவரோடு கூட வைராக்கியத்தில் இணைந்து நிற்பதற்கு உதவியாக. ஆமாம், அந்த அக்கா மட்டும் இல்லை, நிச்சயமா உங்களுடைய ஜெபங்கள்ல உங்களுடைய கவுன்சிலிங்ல நிச்சயமா நானும் ஆசீர்வாதமா இருக்கேன். இன்னியும் ஆண்டவர் திரளான ஜனங்கள் போல மேன்மையா வைக்க போறாரு. ஆமாம். சரிண்ணே, இவ்வளவு சந்தோஷமா பேசுறப்ப கண்டிப்பா நீங்க எனக்கு எப்படி இன்ஸ்பயர் ஆனீங்கன்னா, எனக்கு என் மனைவிக்கு பஞ்சாயத்து, என் மனைவிக்கு எனக்கு ஒரு பஞ்சாயத்துனா இம்மிடியா உங்களை கூப்பிடுற அளவுக்கு மனைவிக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்களை அக்காவை ரொம்ப பிடிக்கும். சொல்லுங்க, அக்கா எப்படி உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் ஆனாங்க? நான் பார்க்குறேன் எப்படி ஒரே மாதிரி ட்ரெஸ் போடுறீங்க, ஒரே தாட்டு, உங்களை பார்த்தா ஒரு சில நேரம் பொறாமையாக இருக்குன்னு சொல்லுங்க. எனக்கு நிறைய குடும்பங்கள் பிரிஞ்சுட்டு இருக்குங்க. கணவன் மனைவி உறவு 3 மாசத்துல பிரிகிறாங்க, கல்யாணம் ஆகி 3 நாள்ல டைவர்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் நான் பார்க்குறேன் அக்கா எவ்வளோ உங்களுடைய இங்கிருந்து வண்டி ஓட்டிட்டு வந்தாலும் உங்களுக்காக அவங்க செய்கிற விளைக்கிறையும், நீங்கள் அவங்களுக்காக விளைக்கிறையும், ஒரு வீட்டில் வர பிரச்சனையை நான் நிறைய போன வருஷத்துல நீங்கள் பட்ட பாடுகளை, அக்காவோட டெத் ஆகட்டும், அவங்க அண்ணன் பையன் இல்லையா அந்த பிரச்சனைகள் ஆகட்டும், இதெல்லாம் ஒன்று கூடி நின்றுங்க. நம்ம தம்பிக்கே ஒரு பிரச்சனைங்கிறப்ப 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருவர் தாங்கி தாங்கி நடந்தீங்களா, எப்படா இதை மனுஷனால முடியுது நான் யோசிச்சேன், உண்மையாலுமே யோசிச்சேன். சொல்லுங்களேன், அக்கா எப்படி உங்க வாழ்க்கை வந்தாங்க? 2011 வருஷம் ஜனவரி மாசத்துல நான் டெல்லிக்கு பீகாருக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். மிஷினரி, ஆமா, ஒரு மிஷினரி ஊழியத்துக்காக அங்கே ஒரு சகோதரன் அழைச்சி நாங்கள் ஊழியத்துக்காக போயிருந்தேன். அங்கே போயிருக்கும் பொழுது எனக்கு இங்கிருந்து எனக்கு ஃபோன் வருது, அப்படி உனக்கு ஒரு பொண்ணு பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி. அதற்கு முன்பதாக எனக்கு முகம் தெரியாத, என்னை பற்றி சரியாக கேள்விப்பட்டு நிறைய பேர் எனக்காக பொண்ணு பார்த்தாங்க, நிறைய பேர் பொண்ணு பார்த்தாங்க. பட் எந்த நிறைய பேர் பொண்ணு பார்த்தாங்க. அழகா இருக்கிறாங்கிறத விட கர்த்தருக்குள்ள ஊழியம் செய்யறான், நல்ல வாலிப வயதுல நல்ல ஊழியம் செய்யறான், அதுதான் உண்மை. நிறைய பேர் என் மேல இருக்கிற அன்பு நிமித்தமா பார்த்தாங்க. பட் நான் எந்த வீட்டுக்குமே பொண்ணு பார்க்கறதுக்குன்னு போகலை. என்னுடைய ஒரே ஒரு ஜெபம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு பொண்ணு பார்க்கறதுக்குன்னு ஒரு வீட்டுக்கு ஏறி இறங்குறேன் அப்படின்னா அந்த பெண் எனக்கு மனைவியாக இருக்கணும். எந்த பெண் எனக்கு மனைவியாக ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறாலோ அவங்கள தான் நான் பொண்ணு பார்க்கறதுக்கு போகணுமே தவிர சும்மா வீட்டுக்கு வீடு ஏறி இறங்கி இந்த பொண்ணை பார்த்தோம் நல்லா, அந்த பொண்ணு பார்க்க பிடிக்கல, அந்த பொண்ணை பார்த்தோம் அப்படி இருக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய ஒரு ஜெபமா இருந்துச்சு, விருப்பமா இருந்துச்சு. அதன் அடிப்படையில் எனக்கு நான் பீகாரில் இருக்கும் பொழுது எனக்கு ஃபோன் கால் வருது, இந்த மாதிரி பார்த்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி. ஓகே ரைட், வந்த உடனே என் கையில் ஃபோட்டோ கொடுத்தாங்க. ஃபோட்டோ கொடுத்த உடனே நான் பொண்ணு பார்க்க போகிறதுக்கு முன்பதாக எனக்கு இந்த பொண்ணு தான் என்னுடைய மனைவியா அப்படிங்கிறது எனக்கு தெரிய வரணுங்கிறதுக்காக நான் ஒரு 7 கேள்விகள் வச்சிருந்தேன். என் மனைவி கிட்ட இந்த 7 கேள்விகளுக்கு பதில் வரணும். நான் என்ன நினைச்சிருந்தேன்னா 7 கேள்விக்கு அட்லீஸ்ட் 6 கேள்விக்கு நான் நினைக்கிற மாதிரி பதில் வந்துருச்சுன்னா கூட இது தேவனுடைய சித்தம். 7க்கு 6 மார்க் என் மனைவி வாங்கினா இது தேவ சித்தம், திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து 7 கேள்விகள் எழுதுறேன். இது பொருத்தம் இல்ல, 7 கேள்விகள். அதாவது ஊழியத்துக்கு சாகிற வரைக்கும் உயிரை கொடுத்து ஊழியம் செய்யணும், ரெடியா இருக்க முடியுமா? நல்லா கேட்டுக்கோ. ஊழியத்துக்கு வந்துட்டா நிறைய பாடுகள் பிரச்சனைகள் இருக்கும், அதையெல்லாம் சகிச்சுக்க முடியுமா? அது வேணும் இது வேணும்னு என்கிட்ட கேட்டா எதுவுமே என்னால வாங்கி தர முடியுமா முடியாதான்னு தெரியாது. ஆனா ஒண்ணு சொல்ற, கண்டிப்பா உடனே வாங்கி தர முடியாது, அதெல்லாம் சகிச்சுக்க முடியுமா? கடைசி வரைக்கும் எங்க அப்பா அம்மாவை, எனக்கு 2 அண்ணன் இருக்காங்க, அக்கா இருக்காங்க, ஆனா கடைசி வரைக்கும் எங்க அப்பா அம்மாவை நான் தான் பார்த்துக்கணும்னு எனக்கு விருப்பம், அதனால கூட்டு குடும்பமா இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி 7 கேள்விகள். இது எல்லாமே குடும்பம் சார்ந்த கேள்விகள். அப்போ இந்த கேள்விகளுக்கெல்லாம் என் மனைவி கிட்ட இருந்து பதில் வரணும். நான் ஒரு 6 பதிலாவது நான் நினைக்கிற மாதிரி பதில் வரணும்னு நினைச்சேன். ஆண்டவருடைய பெரிய கிருபையில உண்மையா சொல்றேன், ஆண்டவர் கேட்கிறார் அப்படிங்கிற அந்த தைரியத்துல சொல்றேன். 7 கேள்விகளுக்குமே நான் எதிர்பார்க்கிற மாதிரியே பதில், நான் எதிர்பார்க்கிற மாதிரியே வார்த்தைகள் இருந்துச்சு, நான் எதிர்பார்க்கிற மாதிரியே அவங்களுடைய பிரசன்டேஷன் இருந்துச்சு. அதனால அவங்க பொண்ணு பார்க்க போகிறதுக்கு முன்பதாகவே நான் இதுதான் தேவனுடைய சித்தம் அப்படின்னு சொல்லி 100% எனக்குள்ள நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் பொண்ணு பார்க்கறதுக்கே போகிறேன். என் மனைவி ஒரு அடையாளம் வச்சிருந்தாங்க, பொண்ணு பார்க்க வரும் பொழுது என்னை பார்க்க வர மாப்பிள்ளை முன்கேட்டு வழியா வரக்கூடாது, பின் கேட்டு வழியாக வரணும் அப்படின்னு.
எந்த பொண்ணு இந்த மாதிரி அடையாளம் தெரியல. முன்கேட்டு வழியா வரக்கூடாது, பின்கேட்டு வழியா வரணும். எங்களுக்கு எது முன்கேட்டு எது பின்கேட்டுன்னு தெரியாததுனால எங்க வண்டியே பின்னாடி போய் பின்கேட்டுல நின்றுச்சு. அதனால வேற வழி இல்லாம அப்படி இந்த வழியா வந்துருங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க பாருங்க, நாங்க பின்கேட்டு வழியாக போயிட்டோம். அது என் மனைவிக்கு ஒரு பெரிய கன்ஃபர்மேஷனாக இருந்தது. அதற்கு பிறகு அந்த பொண்ணு பார்த்தோம். பொண்ணு பார்க்கும்போது நானும் என் மனைவியை சரியா பார்க்கல. ஏன்னா எனக்கு வந்து டீ கொண்டு வந்து எல்லாருக்கும் டீ கொடுக்கும்போது டீ டம்ளர் பார்த்து தான் டீ எடுத்தேன். அதற்கு பிறகு எல்லாரும் கொடுத்ததுக்கு ஒரு இருட்டறையில கொண்டு போய் தனியாக, ஏன்னா சின்ன வீடு, அதனால ஒரு இருட்டறையில மனைவி உட்கார வச்சுங்க. எனக்கு பார்க்கறதுக்கு சூழ்நிலைகள் இல்லை, பார்க்கணுங்கிற விருப்பமும் எனக்கு வரல. அதே போல என் மனைவியும் என்னை சரியா கவனிக்க முடியல, பார்க்க முடியல. ஆனா அவங்க மாமா என்னை தனியா கூப்பிட்டு பேசினாங்க, பொண்ணு பிடிச்சிருக்குங்களா அப்படின்னு. நான் இங்க வர்றதுக்கு முன்னாடியே முடிவு பண்ணிட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது தேவனுடைய சித்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ அதுக்கு பிறகு அவருடைய கிருபையினால நிச்சயதார்த்தம். அதுக்கு பிறகு ஒரு 4 மாதம் கழித்து திருமணம்னு சொல்லி ஆண்டவர் வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தார். இன்னைக்கு இந்த திருமண வாழ்க்கையில கிட்டத்தட்ட 10 வருடங்களை முடிச்சிட்டோம். 2 குட்டி பசங்க இருக்கிறாங்க. மூத்தவன் 4வது படிக்கிறான், அடுத்தவன் 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். ரொம்ப ஆசீர்வாதமாக, ஊழியத்துக்கு ரொம்ப பலனாக, உடனிருந்து எல்லா விதத்திலும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு பாத்திரமாக ஆண்டவருடைய மனைவியை. வேதத்துல 7ங்கிறது பரிபூரணம். நீங்களும் 7 அது பரிபூரணமா இனியும் உங்களுடைய நீடித்த ஆயுசு நாட்களுக்காக நாங்கள் எல்லாரும் ஜெபிக்கிறோம். எனர்ஜி தேசத்தை கலக்குங்க. இப்ப கொஞ்சமா அப்படியே வரும். இதனால் வரைக்கும் என்னடா அண்ணனை பத்தி அண்ணனோட புகழ் பாடிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. அண்ணன்ட்ட கேட்க வேண்டிய கேள்விகளை இனிமேல் தான் போறோம். அண்ணே குடும்பத்தை பத்தி இதெல்லாம் தெரிஞ்சுட்டோம். ஃபர்ஸ்ட் ஒரு சர்ச்சை ஆரம்பிச்சிங்க, 2வது கிளை சர்ச்சு வந்து ஆரம்பிச்சிங்க, 3வது ஒரு சர்ச்சை ஆரம்பிச்சிங்க. இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். இப்ப சமீபத்துல கோயம்புத்தூர்ல எத்தனையோ பைபிள் காலேஜ் இருக்கு. விரல் விட்டு என்ன மாதிரி ஃபோக்கஸ் பண்ற மாதிரி நிறைய இருக்கு. இதெல்லாம் இல்லாம அண்ணன் ஆரம்பிச்சதுல வந்து இது வேத, அதாவது பைபிள் காலேஜ்னா படிக்கிறது மட்டும் இல்ல, இது பயிற்சி பட்டறைன்னு ஒன்று சொல்லியிருந்தீங்க இல்லைங்களா? இது எனக்கு ரொம்ப யோசிச்சு இது வித்தியாசமா இருக்குது. இது 1 வருஷம் 3 வருஷம் கோர்ஸ் இல்ல, இது வந்து பயங்கரமா இருக்கும் அப்படின்னா அண்ணன் சொல்லியிருந்தீங்க. நானும் பார்த்தேன். இப்போ எனக்கு அந்த பைபிள் காலேஜ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே, ஆண்டவர் என்கிட்ட ரொம்ப வருஷங்களுக்கு முன்பதாக, ஒரு 15 வருஷத்துக்கு முன்பதாக நான் ஊழியத்தை ஆரம்பித்த காலத்துல 1200க்கும் அதிகமான திருச்சபைகளை ஸ்தாபிக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னேன். உடனே நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றேன். ஆண்டவரே 1200 சபைகளுக்கும் அதிகமாக ஸ்தாபிக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கிறேன். ஜெபிக்கும் போதே ஆண்டவரை அடுத்து இன்னொரு வார்த்தை சொன்னார், இந்த 1200 சபைகளும் உன் பேர்ல உன் லேபிள்ல தான் இருக்கக்கூடாது, அதுக்கு அர்ப்பணிச்சு ஜெபம் பண்ணு அப்படின்னு அப்பவே ஆண்டவரை என்கிட்ட கையெழுத்து வாங்கினேன். அப்ப நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே என் மூலமா ஸ்தாபிக்கப்படுகிற எந்த திருச்சபைகளும் என் பேர்ல இருக்கணும், என் லேபிள்ல இருக்கணும், என்னுடைய ஃப்ரேம்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு நாள் எதிர்பார்க்க மாட்டேன். சபையை ஸ்தாபிக்கிறேன், அது ஒருவேளை யாரோ ஒருவர் அந்த சபையை நடத்தினாலும் சரி, வேறொரு ஸ்தாபனம் அந்த சபையை எடுத்துக்கொண்டாலும் சரி, யாரோ ஒருத்தர் அந்த சபையை என்னுடைய ஊழியத்திலிருந்து பிரிச்சு எடுத்துக்கிட்டு போனாலும் சரி, நான் அதை பத்தி கவலையே பட மாட்டேன். சபையை ஸ்தாபிக்கிறது என் வேலை அப்படின்னு சொல்லி அந்த நாளிலேயே ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தேன். அந்த விதத்துல ஆண்டவருடைய 15 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமா, அந்த விதத்துல ஆண்டவருடைய கிருபையினால இப்போ நம்முடைய ஸ்தாபனத்துல தலைமை சபை உட்பட 3 சபை இருக்கிறது. வேற ஒரு 2 சபைகளை நம்ம ஸ்தாபிச்சிருக்கிறோம். அந்த வேறு 2 சபைகள் வேறு பெயர்ல இயங்கி கொண்டிருக்கிறது. வேற ஊழியக்காரங்க, நம்ம கூட இருக்கிற ஊழியர்கள் அதை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா எனக்கு இது எப்படி சொல்றதுன்னா, கர்த்தர் சொல்றாரு, நீங்க சீசர்களை உருவாக்கி பிதாக்குமான ஞானஸ்நானம் கொடுத்து விசுவாசிகளாவே நீங்க நிறைய வச்சிட்டோம். யாரையும் குற்றப்படுத்தணும்னு பேசலங்க. இந்த மனம் உங்களுக்கு எப்படி வந்து சொன்னீங்க, ஒருத்தர் உருவாக்கி அவங்க கையில வேற பேர்ல. இப்ப எங்கிட்ட வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பேசினாங்க, 8000 ரூபாய் சம்பளம் இருந்தவன், ஆனா இந்த ஐக்கியத்துல வந்து சேர்ந்துட்டு எனக்கு வந்து கல்வாரின் கதை வந்து ஆண்டவர் கொடுத்த நேம். நான் எந்த ஒரு இடத்துலையும் அந்த நேமையோ ஆண்டவர் கொடுத்த தரிசனத்துக்கு அந்த ஊழி தொட்டு நான் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால 8000 ரூபாய் என்கிட்ட பேசினாங்க, சம்பளம் தரோம் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. நான் அது முடியாதுன்னு. இப்போ உங்ககிட்ட ஆண்டவர் கொஸ்டின் பண்றாரு, உன் பேர் வரக்கூடாது, அக்னி மலை ஆலயம் இருக்கக்கூடாது, அவங்க இதெல்லாம் நீ செஞ்சிருந்தப்ப அது எப்படி நீ உங்களால அக்செப்ட் பண்ண முடிஞ்சுது? அதாவது இதுக்கு ஒரே ஒரு காரணம், ஒரே ஒரு விஷயம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா போதும். இப்போ ஒருவேளை நான் என்னால ஸ்தாபிக்கப்படுகிற எந்த திருச்சபையும் நான் வேற யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா அதற்கு நான் உரிமை கொண்டாடுகிறேன் என்று அர்த்தம்.
அப்ப நான் ஏன் ராஜ்யத்தை கட்டுவதற்காக நான் பிரயாசப்படுகிறவனாக இருந்தா யோகனா அவருக்கு 5 சர்ச் இருக்குங்க அப்படிங்கிற ஒரு பெயரை உண்டாக்குறதுக்கு எதுவா நான் எல்லாத்தையும் தூக்கி எனக்குள்ள போட்டுக்கிறேன். எப்போ இந்த மனநிலை வரும் அப்படின்னா, நம்ம செய்கிற ஊழியம் நமக்காக இல்லை, அது முழுக்க முழுக்க 100% தேவனுடைய ராஜ்யம். நமக்கு இதுல எந்த விதமான சொத்து சுகமும் கிடையாது, நமக்கு இதுல எந்த விதமான லாபமும் ஆதாயமும் கிடையாது. முழுக்க முழுக்க கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக ஊழியம் செய்கிறோம். அப்படிங்கும் போது எனக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னா, என்னோடு கூட இணைந்திருக்கிற 2 கிளை திருச்சபைகள் இப்ப என்னுடைய கண்காணிப்புக்கு கீழே இருக்கு. இன்னொரு 2 கிளை திருச்சபைகள் அது இப்ப வேற ஒரு பேர்ல வேற ஒரு ஊழியக்காரனை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த திருச்சபைக்கும் இயேசுதான் தலைவர். எனக்கு தலைவராக இருக்கிறவங்க அந்த திருச்சபைக்கு இப்ப தலைவராக இருக்கிறாங்க. அந்த ஊழியக்காரர்களும் இயேசுதான் பிரசங்கிக்கிறாங்க, அந்த ஊழியக்காரர்களும் விசுவாசிகளுக்கு இயேசுதான் காண்பிக்கிறாங்க. அப்படிங்கும்போது எனக்கு தரிசனத்தை கொடுத்த தலைவனுடைய ராஜ்யம் கட்டப்படுது அப்படிங்கறதுதான் என்னுடைய சந்தோஷம். சோ நான் ஏன் ராஜ்யத்தை கட்ட விரும்பல, தேவ ராஜ்யத்தை கட்ட விரும்புறேன் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு நபருக்குமே இது ஏன் பேரு, இது ஏன் ஊழியம், இது எனக்கு சேர வேண்டியது, இது என்னுடைய காரியம் வெளியே வரணும் அப்படிங்கிற அந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்காது. அவங்களுக்கு அந்த பிராட் மைண்ட் வரும், எதுனாலும் தேவநாம மகிமைக்காக, தேவ ராஜ்யத்தை விஸ்தார பணிக்காக. எனக்குள்ள அந்த கிருபையை, அந்த காரியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருந்ததுனால என்னால அந்த காரியத்தை விட்டு கொடுக்க முடிஞ்சது. இன்னைக்கு என் கையில 2 கிளை சபைகள் இருக்கு. நாளைக்கு இந்த 2 கிளை சபைகளை வேறொருவர் எடுத்துக் கொள்ளுகிறதாக இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமா விட்டுட்டு நான் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா அவரை ஆசீர்வதிக்க முடியும். இன்னும் ஏன்னா கிட்டத்தட்ட 1195 சபைகளை ஸ்தாபிக்கணும். அதுல எத்தனை திருச்சபைகள் என் கூட இருக்கும்னு எனக்கு தெரியாது. அத்தனை திருச்சபைகளையும் வேறு ஒருவர் எடுத்துக்கொள்ளுகிறதுக்கு ஏதுவான சூழ்நிலைகள் வந்தாலும் ஆண்டவருக்கு முன்பதாக திறந்த இருதயத்தோடு சொல்றேன், ஆவியில சந்தோஷத்தோடு கூட கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றி என்னை அழைத்த தேவனிடத்துல போய் சேருவேன். அல்லாமல் எந்த விதத்திலும் நான் எந்த திருச்சபைக்காக என் மூலமா நடப்பிக்கப்பட்ட எழுப்பப்பட்ட எந்த ஒரு ஊழியத்துக்காகவும் நான் இந்த பூமியில ஃபைட் பண்ணவே மாட்டேன். 1200 ஆண்டவர் கொடுத்த ஒரு தரிசனமா இருக்கு. நான் விசுவசிக்கிற அந்த அக்னிமலை ஆலயத்துல ஆயிரங்கள் அல்ல, லட்சங்கள், கோடிகள் இங்கிருந்து புறப்படுவார்கள் நான் விசுவசிக்கிறேன். ஏன்னா நீங்க அம்மா எனக்கு டவுட், இங்க வரவங்களுக்கு ஃபீஸ் கிடையாதுங்கிறீங்க, சாப்பாடு போடுறேங்கிறீங்க, இது எப்படி அதை சொல்லுங்களேன். இதுக்கு யாராவது வரலாம், இது சொன்னீங்கன்னா நம்ம அடுத்தது. அதாவது இப்போ எதுக்காக நான் இந்த திருச்சபையை பற்றி சொன்னேன் அப்படின்னா, இப்போ 1200 திருச்சபைகளை ஸ்தாபிக்கணும், எப்படி ஸ்தாபிக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்த பொழுது நான் ஆண்டவர்கிட்ட போய் கேட்ட பொழுதுதான் ஆண்டவர் என் கையில இந்த காலேஜ் அப்படிங்கிற விஷயம் ஆண்டவர் கொடுத்தார். இது பைபிள் காலேஜ். ஆண்டவர் எனக்கு தெளிவா சொன்னார், திஸ் இஸ் நாட் அ பைபிள் காலேஜ், இது ஊழிய பயிற்சி கல்லூரி. இது 3 ஆண்டு கால பாடத்திட்டம் இல்லை, ஒரே ஒரு வருஷம் பாடத்திட்டம். இதுல 10 மாதம் அவர்கள் எங்களுடைய படிப்பின் கீழாக, எங்களுடைய பயிற்சியின் கீழாக இருப்பாங்க. 2 மாதம் அவங்க வாலிப பசங்களாகவோ ஆண்களாகவோ இருப்பாங்க. அப்படின்னா அவர்கள் வட மாநிலத்தில் ஏதோ ஒரு மாநிலத்துல நாங்கள் அறிந்திருக்கிற தரமான ஒரு மிஷனரியினுடைய கைகளின் கீழாக 2 மாத பயிற்சிக்காக அனுப்புவோம். இது கம்பல்சரி. ஆண்களாக சகோதரர்களாக இருந்தால் கண்டிப்பா அவங்க நான் ஒரு வருஷம் படிக்கிறேன், நான் வெளியெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொன்னாங்க. நம்மளுடைய ரூல்ஸ் கட்டாயம் போகணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நிறைய பேர் ஊழியத்தை கற்றுக்கொண்டுட்டு பக்கத்து சபையில் இருக்கிற ஆத்துமாக்களை வச்சு சபை நடத்தணும்னு நினைக்கிறாங்க. இல்லைன்னா ஒரு சிஎஸ்சி சர்ச்சுக்கு பக்கத்துல போய் சர்ச் நடத்துவாங்க, இல்ல ஒரு ஆர்சி சபைக்கு பக்கத்துல போய் சர்ச் நடத்துவாங்க, இல்ல ஒரு டிஎல்சி சபைக்கு பக்கத்துல போய் சர்ச் நடத்துவாங்க. அங்க இருக்கிற ஆத்துமாக்களை கொண்டு வந்து சபை நடத்தலாம் நினைக்கிறாங்க. ஆனா ஒரு மனுஷன் அட்லீஸ்ட் ஒரு 2 அல்லது 3 மாதமாகிலும் ஒரு மிஷனரியாக வட மாநிலத்துல ஊழியம் செய்வாங்க அப்படின்னா அவங்க ஆத்தும பாரம், அழிந்து போகிற புறஜாதி ஜனங்களை குறித்த ஒரு உள்ளான பாரத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நான் தமிழ்நாட்டையும் வட மாநிலத்தையும் பிரிச்சு பேசல, அல்லது தமிழ்நாட்டை விட வட மாநில ஊழியர்களை மேன்மைப்படுத்தி பேசல. தமிழ்நாட்டினுடைய ஊழியமும் மேன்மையான ஊழியம், வட மாநில ஊழியமும் மேன்மையான ஊழியம். ஆனா முகம் தெரியாத, முகவரி தெரியாத, பாஷை தெரியாத ஒரு இடத்துல போய் 2 மாசம் உட்கார்ந்துட்டு வந்த பிறகு நீங்க அந்த மனுஷனை பாருங்க, கண்டிப்பா அவங்களுக்குள்ள பெரிய ஏதாவது ஒரு இன்ஸ்டாலேஷன் நடந்திருக்கும், ஒரு மாற்றம் நடந்திருக்கும். அந்த மாற்றத்தோடு கூட அடுத்த ஒரு 2 மாசம் அவங்களை வச்சு இன்னும் கொஞ்சம் அபிஷேகத்தை ட்ரைன் அப் பண்ணோம் அப்படின்னா அவர்கள் தாங்கள் விரும்புகிற இடத்துக்கு போகிறத நிறுத்திட்டு ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்து, ஆண்டவர் நான் எங்கே போக சித்தமா இருக்கிறீர் என்று கேட்டு ஜெபிக்க ஆரம்பிப்பாங்க. அப்ப ஆண்டவர் அவங்கள அறியப்பட்டிராத அல்லது அறிவிக்கப்பட்டிராத ஒரு இடத்திற்கு அவர்களை ஆண்டவர் அனுப்புவதற்கு ஏது உண்டாகும். அப்ப
அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவர்களை நம்முடைய ஊழிய பயிற்சி கல்லூரி 2 மாதம் மிஷனரியாக அவர்களை கட்டாயப்படுத்துகிறது. ஒருவேளை அவர்களுக்கு அவருடைய பெற்றோர்களுக்கு வில்லிங் இல்லை அப்படின்னா அதையும் தாண்டி கம்பல் பண்ணி எல்லாம் நம்ம அனுப்ப போகிறது இல்லை. ஆனா நம்முடைய ரூல்ஸ் வந்து 2 மாசம் அவங்க இருக்கணும். இங்க தங்கி அது ரொம்ப முக்கியம். கண்டிப்பா சகோதரர்களாக இருப்பார்களானால் கட்டாயம் அவர்கள் இந்த ஆலயத்திலேயே தங்கணும், கம்பல்சரி தங்கணும். சகோதரர்களோடு கூட சில சகோதரிகள் நம்ம கூட இப்போ காலேஜ்ல இருக்கிறாங்க. அவங்கள வந்து நம்ம அகாமடேஷன் ரெசிடென்சி பண்ணல. அவங்க காலையில 10 மணியிலிருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் அவங்க இருந்து பயிற்சி பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு திரும்ப போயிடலாம். ஏன்னா பெண்களை நம்ம அகாமடேட் பண்றதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. ஸோ அந்த பிரச்சனைகளுக்கு உட்பட வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட ஒப்பீனியன். பின்னாட்கள் ஆண்டவர் எப்படி நடத்துவார்னு எனக்கு தெரியல. நான் விசுவாசிக்கிற ஹாஸ்டல் மாதிரி நிறைய பெண்களுக்கு தனியா ஆண்களுக்கு தனியா ஒருவேளை ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு அனுகூலத்தை ஏற்படுத்தி தருவாரானா கண்டிப்பா பின்னாட்கள் அதை பார்க்க எல்லாரும் தயவு செஞ்சு ஜெபம் பண்ணுங்க. 2 செய்தி 3 செய்தியில தொடப்பட்டவன் நான் இப்ப நிறைய ஒரு 4-5 வருஷமா நம்மளோட பழக்கம். இங்க வந்து ஒருத்தர் ட்ரெயின் ஆனாங்கன்னா நிச்சயமாய் சொல்றேன், தேசத்தை கலக்குகிறவர்கள் இங்க இருந்து புறப்பட்டு போவார்கள். நான் ஆசைப்படுறேன் வந்து இருக்கணும்னு, வர முடியல, ஜெபம் பண்ணிக்கிறேன். அதோடு கூட இதுல 2 விதமான ஸ்டடீஸ் இருக்கும். ஒன்னு வேதத்தை பற்றிய மேலோட்டமான பாடத்திட்டங்கள் இருக்கும். அதாவது 66 ஆகமங்கள், அதனுடைய பின்னணியம் என்ன, இதுல முக்கிய கதாபாத்திரங்கள், அவர்களுடைய பயோடேட்டா, வாழ்க்கை காரியங்கள் என்ன, அதோடு கூட இந்த வேதாகமத்தை எப்படி நம்ம படிக்கலாம், இந்த வேதாகமத்தோடு எப்படி வாழலாம்னு சொல்லி மேலோட்டமான ரொம்ப ஆழமான கருகலான காரியங்களை போதிக்கிறதுக்கு இது பைபிள் காலேஜ் இல்லை. அதனால வேதத்தை குறித்து மேலோட்டமான நிறைய காரியங்கள் இருக்கும். அதை என் மனைவி ஃபுல்லாகவே டீச் பண்ணுறாங்க. அவங்க அவங்களுடைய சமூகத்தில் உட்கார்ந்து பல டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி ஸோ இன்னைக்கு காலேஜில் இருக்கிறவங்க கூட என் மனைவியுடைய போதனைகள் அதிகமாக ஆசீர்வதிக்கப்படுறாங்க. ஸோ அவங்க அதை ஃபுல்லாகவே அவங்க ஓவர்டேக் பண்ணிக்கிறாங்க. நான் ஃபுல்லாகவே மினிஸ்ட்ரி டீச் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஒரு 25 பாடங்கள் இருக்குது. இந்த 25 பாடங்களை 10 நாட்களுக்கு ஒரு பாடம் அப்படின்னு சொல்லி ஒரு மாசத்துல 3 பாடம் முடிச்சிருவோம். அப்போ 10 மாதத்துல கிட்டத்தட்ட 28-30 பாடத்தை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட முடியும். ஸோ எல்லா ஊழியத்தை பற்றிய எல்லா காரியங்களுமே அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். எப்படி நம்ம வீட்டு ஜபக்குழுவை நடத்துவது, எப்படி பணிவிடை ஊழியத்தை செய்யறது, எப்படி சமுதாயத்தில் ஊழியத்தை கொண்டு போறது, எப்படி ஒரு கிராம சுவிசேஷ ஊழியத்தை செய்யறது, டிராக்ஸ் ஊழியத்தில் எப்படி நம்ம எதையெல்லாம் கவனிக்கணும், சீஷர்களை உருவாக்குறது எப்படி, சபையில தலைவர்களை உருவாக்குவது எப்படி, ஊழியத்தினால வரக்கூடிய ஆபத்துகள் என்னெல்லாம் இருக்கு, எப்பெல்லாம் நமக்கு ஊழியத்தில் ஆபத்துகளை நம்ம சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வருது, ஊழியத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணலாம், ஊழியம் குடும்பம் இந்த ரெண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்றது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 25 to 27 பாடங்கள் நமக்கு இருக்கு. ஒவ்வொரு பாடத்துக்கும் நம்ம அதிகமான நாட்களை நேரங்களை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு ரொம்ப டீப்பா அந்த காரியங்களை நம்ம அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். அசைன்மெண்ட்ஸ் அவங்களுக்கு கொடுக்குறோம், ஃபேர் நோட்ல எழுத சொல்லுகிறோம். ஸோ அவங்களுக்கு கூடவே சில நடைமுறை பயிற்சிகள், இப்போ சுவிசேஷத்தை அவங்களுக்கு டீச் பண்றோம்னா அவங்களுக்கு வெளியே அனுபவம் சுவிசேஷம் சொல்லிட்டு வாங்க. டிராக்ஸை பத்தி அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம்னா டிராக்ஸ் கொஞ்சம் கையில கொடுத்து ஆளுக்கு 20 டிராக்ஸை கொடுத்து இன்னைக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க. பணிவிடை ஊழியத்தை செய்யணும்னா உடனே சர்ச்சை கூட்ட சொல்லி பாத்ரூமை கழுவ சொல்லி எல்லா விதமான நடைமுறை கண்டிப்பா செஞ்சாகணும், கட்டாயமா செய்தாங்க. பசங்க இங்க தங்கி இருக்கிற பசங்களை டீ காஃபி போடுறதுல இருந்து அவங்க இங்கிருந்து வெளியே போகும் பொழுது 100 பேருக்கு சமைக்கக்கூடிய அளவுக்கு அவங்கள நம்ம ஸ்கில் பண்ணி அவங்களை அனுப்புறோம். எல்லா வேலையுமே அவங்களுக்கு சொல்லித்தரோம். ஸோ நீங்க கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா எப்படின்னு ஃப்ரீயா பண்றீங்க அப்படின்னு சொல்லி நான் என்ன விசுவாசிக்கிறேன், என்ன நம்புறேன் அப்படின்னா ஆண்டவர் சொன்னார் இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் அப்படின்னு சொல்லி. என் கையில நிறைய பணம் இருக்கு அப்படிங்கறதுக்காக நான் இந்த காரியத்தை செய்யல. எப்படி ஆகிடும் ஆண்டவருடைய ஊழியத்தை ஜனங்க கற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு நிறைய பேர் பைபிள் காலேஜ் ஜாயின் பண்ண விரும்புறாங்க, ஊழிய பயிற்சி கல்லூரி ஜாயின் பண்ண விரும்புறாங்க. பட் நிறைய பேர் ஜாயின் பண்ண முடியாமல் இருப்பதற்கு காரணம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபினான்சியல் ஸ்ட்ரகிள்ஸ். அதனாலேயே அவங்க நிறைய பேர் இதுல ஜாயின் பண்ணாம இருக்கிறாங்க. நான் என்ன யோசிக்கிறேன்னா பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு யாருமே ஸ்டாப் ஆயிடக்கூடாது. வாங்க, உங்களுக்கு நான் சாப்பாடு தரேன், உங்களுக்கு தங்கறதுக்கு நான் இடம் தரேன், உங்களுக்கு ஃப்ரீயா நான் டீச் பண்றேன், உங்களுக்கு என்ன செய்யணுமோ நான் செஞ்சு கொடுக்குறேன். இதோட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 1 வருட ஊழிய பயிற்சி கல்லூரியில அவங்களுக்கு ஃப்ரீயா அந்த காரியங்களை எல்லாம் செய்யறதோடு கூட நம்ம நிறுத்தாம அவர்கள் அதுக்கு பிறகு அவங்க எந்த ஒரு ஸ்தாபனத்தோடு ஒருவேளை அவங்க ஒரு இப்ப நீங்க உங்க விசுவாசி ஒருவரை நீங்க அனுப்பி இருக்கிறீங்க அப்படின்னா 1 வருட காலம் முடிச்சுட்டு அவர் மறுபடியும் உங்க கைக்கு திரும்ப தரணும். நீங்க அவருக்கு ஒரு ஃபீல்டை கொடுத்து அவங்க ஒரு ஊழியத்தை செய்வதற்கு அவரை நீங்க மோட்டிவேட் பண்றீங்க அப்படின்னா எங்களுடைய ஊழிய பயிற்சி கல்லூரியில அவங்க அதை முடிச்சிருக்கிறதுனால
அவர் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக ஆழமாக வேரூன்ற வேண்டும் என்பதற்காக இந்த பயிற்சி காலத்துக்கு பிறகும் அவருடைய ஊழியர்களுக்கு என்னுடைய ஊழியத்தின் மூலமா என்ன உதவி செய்ய முடியுமோ, பண உதவியோ, பொருள் உதவியோ, ஊழிய உதவியோ, எதை செய்ய முடியுமோ அதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தோடும் அர்ப்பணிப்போடும் கூட தான் இப்போ நம்ம இந்த நாட்களை இந்த காலேஜை ரன் பண்ணி வந்து பெத்து எடுத்துட்டு அப்படியே விட்டுட்டு போறதில்லை, அது வளர்த்தி வாழி பண்ணி கொண்டு வர அமைச்சிருக்கா. அந்த மாதிரி ஒரு தாயோடத்தோடு செய்யறாங்க. அண்ணே, இவ்வளவு நேரம் நம்ம இந்த மினிஸ்ட்ரிகளெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கிறப்ப எனக்கு இன்னும் ஒரே ஒரு டவுட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற நிறைய பேருக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இது ஒண்ணு சொன்னா நம்ம கொண்டு போயிடுவோம், படிக்கலன்னு. நான் வெறும் 6ஆம் 5ஆவது தான் படிச்சிருக்கிறேன், இதுக்கு டிகிரி வேணுமா? எனக்கு அது நிறைய நாள் யோசிப்பேன், ஐயோ இவங்கெல்லாம் இங்கிலீஷ் பைபிள் இருந்து ரெஃபர் எடுக்கிறாங்க, அந்த பைபிள் எனக்கு படிப்பு அவ்வளோ வரலையே அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்குங்க. ஆனாலும் உட்காந்து முக்கியமான படிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இதுக்கு படிப்பு தகுதி நிறையா வச்சிருக்கிறீங்களா? அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்துல பேதுருவும் யோவானும் பிரசங்கிக்கிறத பார்த்து இவர்கள் கல்லாதவர்கள், இவர்கள் பேதமை உள்ளவர்கள், ஆனா இயேசுவுடனே கூட இருந்த இவர்கள் இப்படி பிரசங்கம் பண்றாங்களேன்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். சோ பேதுருவை யோவானை கர்த்தர் ஊழியத்துக்கு கூப்பிடும் போது அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணி ஆண்டவர் கூப்பிடவே இல்லை. ஒருவேளை செக்குலர் டிகிரி முடிச்சுக்கிட்டு ஊழியத்துக்கு வர்றோம் அப்படின்னா அவங்க ஊழியத்துல தன்னுடைய செக்குலர் நாலேஜை பயன்படுத்த முடியும் என்பது உண்மைதான். ஆனா படிப்பறிவே இல்லாத, படிக்காத, படிக்க வசதி இல்லாத நிறைய பேர் மேல ஆண்டவர் அந்த ஊழிய திட்டத்தை வைக்கிறார். அதனால இந்த ஊழிய பயிற்சி கல்லூரிக்கு எந்த விதமான கல்வி தகுதியும் தேவையில்லை. அவங்க கல்வி தகுதியோடு இருப்பாங்கன்னா சந்தோஷம். இல்ல ஸ்கூல் பக்கமே போனதில்லையா, நானே எனக்கு எழுத படிக்கவே தெரியாது, நான் கை நாட்டு அப்படின்னா கூட நம்ம ஊழிய பயிற்சி கல்லூரியில தாராளமாக அவர்களை எடுத்துக்கொள்ளுகிறோம். அவர்களுக்கு எழுத்து வேலைகள் கொடுக்க மாட்டோம். அவங்களுக்கு நாங்க படிக்கிறது சொல்லிக் கொடுத்து இந்த 1 வருட காலத்துல ஊழியத்தை கற்றுக் கொடுக்கிறது மாத்திரமல்ல, இந்த 1 வருட காலம் முடிச்சு அவங்க வெளியே போகும்போது அவங்க தமிழை எழுத படிக்க தெரிந்தவர்கள். சோ எந்த விதமான செக்குலர் குவாலிஃபிகேஷனும் நம்முடைய ஊழிய பயிற்சி கல்லூரிக்கு தேவை. சூப்பர்ண்ணா. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அண்ணன் படிச்சது 10வது, நான் பெருசா டிகிரி எல்லாம் பண்ணலங்க. நான் 7வது 2 வருஷம் படிச்சிருக்கேன். காலேஜ் போயிட்டு தான் செகண்ட் இயர் தேர்ட் இயர் வாங்கினேன். நான் 7th செகண்ட் இயர் முடிச்சிருக்கேன். எங்களை இங்க ஆண்டவர் நிறுத்தி வச்சிருக்காங்க. என்னை விட படிச்சவங்க, அழகானவங்க, திறமையானவங்க நிறைய இருக்கு. அறுவடையோ மிகுதி, ஆட்களோ கொஞ்சம், ரொம்ப கொஞ்சம். அறுவடைக்காக உங்களை அழைக்கிறோம். இதை பார்க்கிற யாராவது ஒருத்தர் உந்துதல் வந்துச்சுன்னா அண்ணனோட ஃபோன் நம்பர் கீழே இருக்கும். ஏன்னா என்னோட ஃபோன், என் ஃபோன் நம்பரும் இருக்கு. நீங்க தயவு செய்து அண்ணே நான் ஊழிய பயிற்சி எடுக்கணும்னு விரும்புறேன்னு ஃபோன் பண்ணுங்க. உங்களை கரெக்டான விதத்துல கண்டிப்பா நிச்சயமா எங்களை அண்ணன் அடிக்கடிக்கு ஜெபம் பண்ணுவார். என்ன காட்டில் 1000 மடங்கு ஆசை வருங்க. அது எப்படி உங்களுக்கு அந்த மனசு வருது? அண்ணனை விட, என்னை விட தேசத்தை கலக்குகிறவர்களால் நிச்சயமா இங்க வந்தீங்கன்னா நீங்க மாறுவீங்க. ஆமென். ரொம்ப நன்றி. நிறைய சேனல் உருவாக்குவீங்கன்னு நாங்கள் விசுவசிக்கிறோம். பார்க்கிறவங்க வருவாங்க. நீயும் பெரிய லெவல் அந்த தேசத்தை கலக்குகிறவர்கள் அந்த அக்கடி மலை ஆலயத்திலிருந்து எழுப்புவார்கள். நான் இங்க இருக்கிறதுனால நான் எழுப்புவேன். ரொம்ப சந்தோஷமே. உங்களுடைய அனுபவங்கள்லாம் கேட்க கேட்க உண்மையாலுமே எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. பார்க்க இவங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, அண்ணனுடைய ரீகேப் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா படிப்பு தேவையில்லை, அறிவு தேவையில்லை, அழகு. நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி தான் அண்ணனை நானே என்னடா இப்படி இருக்கிறாருன்னு யோசிச்சேன். அண்ணனை நான் பார்த்த பார்வையை விட உங்களை ரொம்ப மற்றவங்களுக்குலாம் எதுக்கு உதவ மாட்டான், யூஸ்லெஸ் கூட நினைக்கலாங்க. எந்த நிலையில நீங்க இருந்தாலும் என் கர்த்தர் உங்களை பயன்படுத்தணும் ஒரு திட்டம் வச்சிருந்தாருன்னு சொன்னா அந்த திட்டத்துக்கு நீ முதல்ல ஆசைப்படணும் இல்லைங்களானே. உங்களுக்குள்ள அந்த ஆசை இருக்கணும். அந்த ஆசை உங்களுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நிச்சயமா எடுத்துவாரு. எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கு, உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குன்னு நம்புறேன். இன்னைக்கு அண்ணனுடைய எல்லா விஷயங்களும் பார்த்தோம். இப்போ அண்ணன் ஜோமனவரை அண்ணன்கிட்ட ஒரு 7 கேள்வி கேட்டிருக்கேன். அந்த கேள்வி தொடர்ச்சியா வரப்போகுது. இன்னைக்கு கொஞ்சம் டைம் இருந்தாலும் அண்ணன் ஜோமன போறாங்க. அண்ணன் ரொம்ப நன்றி. திரும்பியும் படிக்காதவங்க பைபிள் காலேஜ் இல்லை, அந்த பைபிள் காலேஜில் தான் உட்காந்துருக்கோம். பார்க்குறீங்களா அந்த பேக்ரவுண்டு இங்கே தான் நடக்குது. நல்ல அருமையான ஏரியா. என்னது இருகூர். ஆமாம், இருகூர் ஏரியாவில் இருக்குது. நல்லா பார்த்துக்கலாம். நான் தயவு செஞ்சு வாங்க. ரொம்ப
ரொம்ப சந்தோஷம். எனக்கும் இந்த என்னுடைய வாழ்க்கையின் ஊழியத்தின் சாட்சியை பகிர்ந்து கொள்வதற்கு இது ஒரு நல்ல ஸ்லாட்டாக கர்த்தர் அமைத்து கொடுத்ததற்காக பிரதர் சார்லஸ்க்கு நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் எல்லாரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இது கடைசி நாட்கள், கர்த்தரோடு கூட இருப்போம். கர்த்தருக்காக எதையாலும் செய்ய வேண்டும் என்கிற சின்ன துடிப்பு போதும் ஆண்டவர் நம்மளை கூட பெரிய காரியங்கள், நம்ம எட்டி பார்க்க முடியாத காரியங்களை ஆண்டவர் செய்கிறாங்க. நம்ம ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சாட்சிகள் பேதைகளை ஞானியாக்குகிறது. உம்முடைய வார்த்தைகள் நிறைந்த வாழ்க்கையில கர்த்தர் செய்திருக்கிற உத்தமமான உன்னதமான காரியங்களை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகள் யாவருக்கும் இது பிரயோஜனமாய் இருக்கும்படிக்கு என் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலமாய் கிரியைகளை நடப்பிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உடைய கிருபையின் கரம் வைக்கப்படுவதாக. என் ஆண்டவர் தம்முடைய ஆசீர்வாதத்தின் மகிமைக்கு பாத்திரவான்களாய் உடைய பிள்ளைகளை நிலைநிறுத்துவீராக. உம்மோடே கூட நடக்கிற, உமக்காக வாழுகிற, அர்ப்பணிக்கிற, தனக்காக எதுவும் இல்லாமல் தேவ ராஜ்யத்திற்காகவே தன்னை விட்டுக் கொடுக்கிற, விற்று போடுகிற இருதயத்தை பரிசுத்த ஆவியானவருடைய பிள்ளைகளுக்கு நீ தந்துள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அறுவடை மிகுதி என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவின் நாமத்தில் அறுவடைக்காக எஜமானனால் அனுப்பப்படும்படிக்கு ஒரு கூட்டத்தை என் ஆண்டவராகிய கர்த்தர் இவர்கள் நடுவில் எழுப்பித் தர வேண்டும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறோம். அருமையான பிரதர் சார்லஸுக்காக, அவரோடு கூட இருக்கிற டீம் மெம்பர்ஸ் ஒவ்வொருவருக்காக கர்த்தரை துதிக்கிறோம். இந்த ஊழியங்கள் தொடர்ந்து ஆசீர்வதிக்கப்படட்டும், உன்னதமான நன்மைகள் பெருகட்டும். மனதார வாழ்த்துகிறேன். கிருபை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் பலமுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஆல்ரெடி சொன்ன மாதிரி அண்ணனுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துருக்குறீங்க. ட்ரெய்லரு மெயின் பிக்சர் வரப்போகுது. இன்று மாலையே வரும். அந்த கேள்விகள் நிறைய, அதுக்குண்டான பதில்கள், இதை கேட்குறப்ப நிச்சயமா உங்களுக்கு ஒரு தெளிவு உண்டாகும். சாயந்தரம் சந்திப்போம். அதுவரையுமா உங்களிடம் விடை பெறுவது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கல. கர்த்தர் இயேசு தாமே உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.